ராணிப்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. ராணிப்பேட்டை, ஆற்காடு, வாலாஜாப்பேட்டை, கலவை, திமிரி, நெமிலி, பணப்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது. வெப்பம் தணிந்து மிகவும் குளிர்ந்த சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். பெரம்பலூர் அருகே நமையூர் கிராமத்தில் உள்ள மகாமாரியம்மன் கோவில் தேரோட்ட திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. குன்னம் அருகே உள்ள நமையூர் கிராமத்தில் உள்ள மகாமாரியம்மன் கோவில் தேர் திருவிழா கடந்த 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து கடந்த 8 நாட்களாக மகாமாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வந்தன. இந்நிலையில் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேர் திருவிழாவில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் மகாமாரியம்மன் அமர்ந்து அருள்பாலித்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்தனர். சேலம் மாநகரில் பெய்த மழையின் காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. புதிய பேருந்து நிலையம், வின்சென்ட், கோரிமேடு, அஸ்தம்பட்டி, 4 ரோடு, அம்மாப்பேட்டை, சீலநாயக்கன்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது. குறிப்பாக நெத்திமேடு பகுதியிலிருந்து அன்னதானப்பட்டி செல்லும் சாலையில் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கி நின்றதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். மயிலாடுதுறை மாவட்டம் கீழக்கருப்பூர் கிராமத்தில் அமைந்துள்ள புனித பெரியநாயகி அன்னை ஆலய ஆண்டு தேர்பவனி திருவிழா சிறப்பு திருப்படியுடன் நிறைவடைந்தது. கடந்த 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கிய நிலையில் முக்கிய நிகழ்வான தேர்பவனி கோலாகலமாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் புனித பெரியநாயகி, புனித அந்தோணியார், சூசையப்பர் உள்ளிட்டோர் எழுந்தருளி முக்கிய வீதிகளில் வலம் வந்தனர். தாவேக எம்எல்ஏவிடம் குதிரை பேரம் நடத்திய வழக்கு தொடர்பாக கும்பகோணத்தில் உள்ள தனியார் நிதி நிறுவனத்தில் காவல்துறையினர் சோதனை நடத்தினர். இந்த விவகாரத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமாருக்கு தொடர்புடைய பல நிறுவனம் மூலம் சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை நடந்ததாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் கும்பகோணம் மோதிலால் தெருவில் உள்ள நிதி நிறுவனத்தில் ஆய்வு செய்த அதிகாரிகள் முக்கிய ஆவணங்களை கைப்பற்றியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் இரவு நேர மின்னொளி அலங்காரத்தில் ஒளிவெள்ளமாக ஜொலித்து பக்தர்களையும் சுற்றுலா பயணிகளையும் வெகுவாக கவர்ந்தது. ட்ரோன் மூலம் எடுக்கப்பட்ட கழுகு பார்வை காட்சிகளில் மலை உச்சியில் அமைந்துள்ள ராஜகோபுரம் இளஞ்சிவப்பு மற்றும் பச்சை நிற மின்னொளிகளில் பிரகாசித்தது பரவசமூட்டியது. கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சாரல் மழை பொழிந்தது. ஏரி சாலை, அண்ணா சாலை, லாஸ்காட் சாலை, பிஎஸ்ஓலா சாலை, கல்லுக்குடி பகுதிகளில் சாரல் மழை பெய்தது. சுற்றுலா பயணிகள் சாரல் மழையில் நனைந்து உற்சாகமாக படகு சவாரி மேற்கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை சிறுவர் பூங்கா மூடப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர். தற்போது ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியில் போதிய அளவில் நீர்வரத்து இல்லாத காரணத்தால் அப்பகுதியில் உள்ள இந்த சிறுவர் பூங்கா தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. ஆனால் சிறுவர் பூங்கா மூடப்பட்டிருப்பது குறித்து முன்கூட்டியே எந்தவித அறிவிப்பும் இல்லை என பலர் அதிருப்தி தெரிவித்தனர். சட்டமன்ற உறுப்பினர்கள் குதிரை பேர விவகாரம் தொடர்பாக கரூரில் உள்ள பைனான்ஸ் அலுவலகத்தில் சோதனை நடத்திய காவல்துறையினர் ஆவணங்களை கைப்பற்றி அலுவலகத்திற்கு சீல் வைத்தனர். ஊத்தங்கரை தொகுதி தாவேக எம்எல்ஏ இளையராஜா சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்களிக்க பணம் பேரம் பேசியதாக அளித்த புகாரில் சென்னை திருவல்லிக்கேணி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு 10க்கும் மேற்பட்டோரை கைது செய்துள்ளனர். இதன் தொடர்ச்சியாக கரூர் சின்ன ஆண்டான் கோவில் சாலையில் உள்ள கனகராஜுக்கு சொந்தமான பைனான்ஸ் அலுவலகத்தில் சோதனை நடத்தி சீல் வைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொசவப்பட்டியில் உள்ள புனித உத்திரி மாதா ஆலய விழாவை ஒட்டி தேர்பவனி ஊர்வலத்தில் கிராமிய கலை நிகழ்ச்சிகள் கடைகட்டின. சப்பரம் அலங்கரிக்கப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலம் நடைபெற்றது. பூ மற்றும் உப்புகள் கொண்டு சிறப்பு ஆராதனைகள் செய்தன. திருவாரூர் மாவட்டம் உச்சிவாடியில் உள்ள வீரமா காளியம்மனுக்கு 108 குடங்களில் மஞ்சள் நீர் அபிஷேகம் செய்து பெண்கள் மழை வேண்டி வழிபாடு நடத்தினர். 108 குடங்களில் மஞ்சள் கரைத்த நீரை தலையில் சுமந்து வந்து அம்மனுக்கு அபிஷேகம் செய்து வேண்டினர். பின்னர் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. நாகர்கோவில் அருகே போக்குவரத்து காவல்துறையினர் போன்று ஒலிபெருக்கி மூலம் ஒலி எழுப்பி மினி பேருந்தை நிறுத்தி ரீல்ஸ் எடுத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோட்டார் பறக்கை சாலையில் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தி ரீல்ஸ் எடுத்த இளைஞர்கள் குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர்.
சீரேட்டு 37 வண்டி ஒதுக்கிடுப்பா. வண்டி ஒதுக்கிடு. சீரேட்டு 37 வண்டி ஒதுக்கிடா. சத்தியாலையில் வண்டி ஒதுங்கி நிற்காதா? நடு ரோட்டில் தான் ஓட்டிருப்பீங்களா? என்ன தம்பி தம்பி வண்டி போய் டாக்குமெண்ட் எடுத்துட்டு வாடா. டேய் உன் கொஞ்சம் டாக்குமெண்ட் எடுத்துடா. ஹலோ புரோட்டா மாஸ்டர், 4 புரோட்டா பார்சல் மாஸ்டர், 2 ஆம்லேட். மயிலாடுதுறை சேந்தங்குடி சமயபுரம் முத்துமாரியம்மன் கோவில் பால்குட திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சேந்தங்குடி சமயபுரம் முத்துமாரியம்மன் கோவிலின் 5ஆம் ஆண்டு திருவிழாவை ஒட்டி காவிரி துலாக்கட்டத்திலிருந்து சிறப்பு பூஜைகளுடன் சக்தி கரகம் புறப்பாடு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் மஞ்சள் உடை உடுத்தி பால்குடம் சுமந்து அலகு குத்தியும் காவடி எடுத்தும் ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். சேலத்தில் 16வது ஆண்டு மாநில அளவிலான காது கேளாதோருக்கான சதுரங்க போட்டியில் 200க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். சேலம் மாவட்ட காது கேளாதோர் பொதுநல மேம்பாடு சங்கம் சார்பில் நடத்தப்பட்ட போட்டியை மாநகர காவல்துறை துணை கமிஷனர் அங்கீத் சிங் தொடங்கி வைத்தார். 16 வயதுக்குட்பட்டோர், 18 வயதுக்குட்பட்டோர் மற்றும் சீனியர் சாம்பியன்ஷிப் என 3 பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டது. சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 22 மாவட்டங்களைச் சேர்ந்த வாய்ப்பேசாத காது கேளாத மாணவர்கள் மற்றும் முதியவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று தங்களது திறமையை வெளிப்படுத்தினர். வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழும் வழங்கப்பட்டது. வார விடுமுறை மற்றும் வளர்பிறை சஷ்டியை முன்னிட்டு பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் அண்டை மாநிலங்களிலிருந்து வந்த பக்தர்களால் அடிவாரம், கிரிவீதி, சந்நிதி வீதிகள் மற்றும் விஞ்ச் ரோப்கார் நிலையங்களில் நீண்ட வரிசை காணப்பட்டது. மலை கோயிலில் பொது தரிசனம் மற்றும் கட்டண தரிசன வரிசைகளில் சுமார் 2 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் வழிபட்டனர். பெரம்பலூர் அருகே எம்ஆர்எஃப் டயர் தொழிற்சாலையில் ஊதிய உயர்வு கேட்டு தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எம்ஆர்எஃப் டயர் தொழிற்சாலையில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு கடந்த 30 மாதங்களாக ஊதிய உயர்வு வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதுகுறித்து பேச்சுவார்த்தை நடத்தியும் உடன்பாடு எட்டப்படாததால் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் தொழிற்சாலை எதிரே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் சிஐடியு சார்ந்த அமைப்புகள் மற்றும் சங்கங்களின் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் எம்ஆர்எஃப் டயர் தொழிற்சாலையில் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி அருகே டாஸ்மாக் கடை மீது பெட்ரோல் குண்டு வீசிய 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பாஞ்சாலியூர் கிராமத்தில் உள்ள டாஸ்மாக் கடையில் மது வாங்கிய சத்தியமூர்த்தி, திருமால் என்ற இளைஞர்கள் 70 ரூபாய் குறைவாக கொடுத்துள்ளனர். இது தொடர்பாக கடை ஊழியர்களோடு ஏற்பட்ட வாக்குவாதத்தில் இளைஞர்கள் டாஸ்மாக் கடை மீது பெட்ரோல் குண்டு வீசியுள்ளனர். இதில் டாஸ்மாக் ஊழியர் பிரகாஷ் காயமடைந்ததை அடுத்து அங்கிருந்த பொதுமக்கள் இளைஞர்களை பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டடப் பணியின் போது ஏற்பட்ட விபத்தில் வடமாநில தொழிலாளி உயிரிழந்தார். திருமங்கலம் அருகே ஆஸ்தின்பட்டி பகுதியில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமானப் பணிகள் இரவு பகலாக நடந்து வருகின்றன. இதில் ஏராளமான வடமாநில தொழிலாளர்கள் ஈடுபட்டிருக்கும் நிலையில் பெரிய அளவிலான இரும்பு குவளையில் எம்சான் நிரப்பும் பணியின் போது குவளை சரிந்து சலீம் முண்டால் என்ற தொழிலாளியின் தலையில் விழுந்ததில் பரிதாபமாக உயிரிழந்தார்.